சிங்கப்பெண் அதிரடி படையில முதல் திருநங்கையா இடம்பெற்றிருக்காங்க தீபிகா. ஒரு திருநங்கை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்னொரு திருநங்கை அவங்களுக்கு ஆதரவா வந்து நிற்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட திருநங்கை சமூகத்திலேயே ஒதுக்கப்பட்ட ஒரு திருநங்கை தான் தீபிகா. இவங்க தென்காசி மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க. 2010 இருந்து இவங்களோட திருநங்கை வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆகுது. 5 வருஷமா யாசகம் கேட்டு அதுல இருந்து வர காசை வச்சு இவங்களோட வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய கேலி கிண்டல்கள், என்னடா நம்ம லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கே, இவ்வளவு கஷ்டப்படுறமே, இவ்வளவு அவமானம் ஃபேஸ் பண்றமே, ஒரு நாள் மாறாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாழ்க்கையில நிறைய அவமானங்களையும் கஷ்டங்களையும் மட்டுமே பார்த்த இவங்க எப்படியாவது நம்ம இந்த உலகத்துல சாதிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி வந்துருச்சு. 2015 இந்த யாசகம் கேட்கறதெல்லாம் நான் விட்டுட்டு நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட திருநங்கை சமூகத்தாலேயே இவங்க வந்து ஒதுக்கப்படுறாங்க. இவங்களோட திருநங்கை சமூகத்துக்கே தெரியாம தலைமறைவா இருந்து படிக்கிறாங்க. 2017 ஃபர்ஸ்ட் டைமா ஒரு போலீஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. முதல் முயற்சி நிறைய பேருக்கு தோல்வியில தான் முடியும். இவங்களுக்கும் நிறைய பேர் மாதிரி முதல் முயற்சி தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. ஆனா அவங்களோட தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மட்டும் விடாம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. 2018 போலீஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, ஃபெயில் ஆகுறாங்க. 2020 எழுதுறாங்க, ஃபெயில் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் பார் ஆயிடுச்சு, எழுதவே முடியாது அப்படின்றாங்க. ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு போராடுறாங்க. திரும்ப இன்னொரு திருநங்கை சமூகத்தால இவங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்குது. கொரோனா டைம்ல கார்பரேஷன்ல டெம்பரவரியா ஒரு வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. மாசம் 15,000 ரூபாய் சம்பளம். அப்படியே அவங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. எப்படியாவது போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு மட்டும் இன்னும் அவங்களை விட்டு போகல. 2022 போலீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எப்படியாவது பாஸ் ஆயிரணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட போய் எழுதுறாங்க. அந்த எக்ஸாமை பாஸ் பண்றாங்க, போலீஸா செலக்ட் ஆகுறாங்க. திருச்சி நவல்பட்டு காவல் பயிற்சி பள்ளியில இவங்களை ஒரு திருநங்கையா பார்க்காம இவங்களும் ஒரு பெண் தான் அப்படின்னு சொல்லி பெண்களோட பயிற்சி பள்ளியில இவங்களுக்கு பயிற்சி எடுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நல்லபடியா ட்ரைனிங் முடிக்கிறாங்க. சென்னை பெருநகர ஆயுதப்படையில சட்ட ஒழுங்கு துறையில வேலை பார்க்கறாங்க. இப்போ சிங்கப்பெண் அதிரடி படையில முதல் திருநங்கையா இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவங்க கிட்ட நான் பேசும்போதே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். முதல் நாள் அவங்க சிங்கப்பெண் அதிரடி படையில வேலை செய்ய போறாங்க. அதுவும் பெண்களோட பாதுகாப்புக்காக நான் வேலை செய்ய போறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. எனக்கு சத்தியமா சொல்ற செம்ம ப்ரௌடா இருக்கு. ஒரே ரீசன், இன்னைக்கு என்னோட முதல் பயணம், என்னோட சிங்கப்பெண் அதிரடி படையில் முதல் பணியை செய்ய இந்த மதிய ஷிஃப்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். என்னோட பணியை கண்டிப்பா நான் சிறப்பா நல்லபடியா. ஓகே அக்கா, வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே சிறப்பா பண்ணுங்க உங்களோட பணி. கண்டிப்பா, ஷூர். நன்றி. தேங்க்யூ so மச். நம்மளும் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்த முயற்சியை கைவிடாம இவங்கள மாதிரி விடாமுயற்சியோட தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தா நமக்கான வெற்றி கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க அப்படின்னா இன்னும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க விஜே வசந்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க.